உங்களோட ஃபேமிலியில் இப்படி ஒருத்தவங்க வரலாம், நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரலாம். ஸோ அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் இருக்க போகிறீங்க. ஒரு 10-15 இயர்ஸ் தெரிஞ்ச பர்சன் வந்து இட்ஸ் நாட் லைக் பிறக்க போதே வந்து அவங்க இப்படி ஆகணும், ஒரு வயசுல அவங்க அப்படி ஆகணும். எப்போன்னு ஆகலாம். சில பேர் சின்ன வயசுலேயே மாறுறாங்க, சில பேர் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ மாறுவாங்க தெரியாது. ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இட். இட்ஸ் நாட் லைக் மேல் ஃபீமேல் எனிதிங். அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட பிடிச்சிருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்களோ நம்ம அக்செப்ட் பண்ணணும். அவங்க எப்படி நம்மள அக்செப்ட் பண்றாங்களோ நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு ஃபீலிங்ஸ்னா இன்னொருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதை வந்து அவங்களுக்கு ஒரு சர்க்கிள்குள்ளே வச்சுக்காம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து தப்பு இல்லை, அதை வந்து யாரை வேணா பண்ணலாம். யூடியூப், இன்ஸ்டா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்புலராக இருக்க பீப்புளை வந்து நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தனுஜா அக்கா வந்து காமெடி பண்ணாங்க, அவங்க இது பண்ணாங்க, அவங்க அக்கான்னு சொல்லி எல்லாருமே இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதே மாதிரி இன்னொருத்தவங்க இருந்தால் அவங்கள வந்து காமெடி ஏற்றுக்க முடியாது. ப்ளஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பண்றதை நீங்க பண்ணிட்டே இருங்க, பேசுறதை பேசிட்டு தான் இருக்க போறாங்க. வாட் எவர் யூ டூ இட்ஸ் அப் டு யூ அண்ட் whatever you feel comfortable நீங்க பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். because people are ready to accept you, people are already accepting you. உண்மையா சொல்ல போனா ஸோ கீப் டூயிங் யூ, பண்ணிட்டே இருங்க. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிட்டே இருங்க. அவ்வளவுதான்.